ஹை வியூவர்ஸ், மார்கழி 1ஆம் தேதி பெருமாளை சேவிச்சா சொர்க்கம் நிச்சயம் என்பது ஐதீகம். அதன் காரணமாக காலையிலே எழுந்து ராஜா சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அங்க அர்த்த மண்டபத்திலிருந்து அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு வெளியேற்றப்பட்டார் என்ற ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. இந்த விவகாரத்தை இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும். தீபா ரிஃப்ளெக்ஸ்ல இணைச்சிட்டீங்களா? இப்போ ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்திலிருந்து ராஜா சார் வெளியேற்றப்பட்டாரா என்ற விவகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ராஜா சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு நடந்து வர அந்த திவ்யமான காட்சிகளை நீங்க பாருங்க. அந்த வண்டி உள்ள ஐயா வண்டி ரெண்டாவது வண்டி ஞான தேசிகன் வேதாகவேதம் புருஷம் மகார்மம் ஆதித்யவர்ணம்
அர்த்த மண்டபத்துக்குள்ள உடல அப்படின்ற அந்த சர்ச்சை எழுந்த உடனே ஊடகங்கள் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயில் நிர்வாகம் அர்த்த மண்டபத்தை நாங்க கருவறை மாதிரியே பாவிக்கிறோம், பிரியர்களை தவிர பக்தர்களை அதுல உள்ள விடுறது இல்ல, அதுதான் ரூல், அதனாலதான் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ராஜா சார் திருவாசகம், திவ்ய பாசுரம் இதுக்கெல்லாம் இசை அமைத்தவர். அவர் இசையமைத்து திவ்ய பாசுரத்துக்கான நடன நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும் தான் அந்த கோயில் நிர்வாகம் அவர் அங்க அழைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு ஞானியை போல், ஒரு சித்தரை போல் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இசையில நிறைய சாதனைகளை செய்து அளப்பரிய உயரங்களை தொட்டு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஞானியை போல், ஒரு சித்தரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா சாருக்கு 81 வயதுக்கு மேல இன்னைக்கு காலையில அர்த்த மண்டபத்துல போய் நிக்கணும் அப்படின்றது எதை நிலைநாட்டுவதற்காக இருக்கும்? இறைவனை கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எளிய ஆசையை தவிர அது வேற எதுவுமே கிடையாது இல்லையா? அவர்கிட்டதான் இந்த கோயில் நிர்வாகம் ரூல்ஸ் பேசி இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகத்துல கொள்ளணும். நம்ம வீட்டுல முதியவர்கள் ஏதாவது ஒரு சின்ன ஆசைப்பட்டா அதை நிறைவேற்ற வைக்க மாட்டோமா? அது மட்டும் இல்ல, learn the rules like a professional, break them like an artist அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூல்ஸ் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனா அதை எப்ப உடைக்கிறோங்கிறத வச்சுதான் நம்ம அறியப்படுறோம். இசைத்துறையில நெடுநாளா பின்பற்றப்பட்ட சில ரூல்ஸை உடைச்சதுனாலதான் இசையில நிறைய மாயாஜாலங்களை செய்து இசைய பட்டி தொட்டிகள்லாம் எடுத்துட்டு போய் எளிய மனிதருக்கும் புரியக்கூடிய லெவல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு ராஜா சார். அவர்கிட்ட ரூல்ஸ் பேசாம அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டிருந்தா, அதை பெருந்தன்மையா விட்டு கொடுத்து அவரை அழைத்து போயிருந்தா, அதை விட ஒரு பெரிய ஹானர் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு இருந்திருக்காது. இது வருத்தத்துக்குரிய சம்பவம் என்பதை பதிவு செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய கருத்துக்கள் மாறுபடலாம், எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான பதிவுகளோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. நன்றி.